ஈஸியாக டேஸ்டியாக ஒரு சிக்கன் கிரேவி பண்ணலாமா? ஒரு கடாய் வச்சுக்கோங்க, நல்லா சூடாகட்டும். நாங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அது கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். மேக்ஸிமம் நீங்கள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இனி எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, நட்சத்திரம், பிரியாணி இலை, 5 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணது எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து கருவேப்பிலை பெரிய மரமாகவே இருக்குது. ரீசெண்ட் டேஸில் கட் பண்ணியிருந்தோம். சிலர் வந்து சொல்லுவாங்க வீட்டில் வந்து கருவேப்பிலை மரம் வந்து இருக்கக்கூடாதுன்னு. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். சிக்கன் கிரேவிக்கு தேவையான கருவேப்பிலை தான் எடுத்துகிட்ருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் எப்பவுமே வாஷ் பண்ணுறது அப்பா தான். நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஏன் தலையில் கட்டிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. சிக்கன் வாஷ் பண்ண மாட்டாங்களாமா, அது தொடர்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுமாமா. அப்புறம் அது குக் பண்ணி சாப்பிடுவாங்களா? இது உங்கள் வீட்லேயும் நடக்குதா? நான் வேற ஒரு ரெசிபிக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் மட்டும் எடுத்து வச்சுட்ருக்கேன். அந்த ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை வந்து போகணும். 2 பச்சை மிளகு, 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்போவுமே மசாலா வந்து ஃப்ரை பண்ணி தான் ஆட் பண்ணுவோம். மல்லிப்பொடி 4 டீஸ்பூன், மிளகாப்பொடி 2 டீஸ்பூன், கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கரம் மசாலா 2 டீஸ்பூன். மசாலா ஃப்ரை பண்ணும்போது கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி வாஷ் பண்ண சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன், நான் கமெண்டில் சொல்லுங்கள். மசாலாவோட சேர்த்து சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் 1.5 கிலோ சிக்கனுக்கு 1 டீஸ்பூன் கல்லுப்பு போடுறோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வந்து விட்டுருங்க. சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா இப்போ சுடு தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். சுடு தண்ணி ஆட் பண்ணும்போது சிக்கனும் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 15 நிமிஷம் சிக்கன் வந்து லோ ஃப்ளேமில் வேகட்டும். இந்த மாதிரி சிக்கன் நல்லா வெந்து தண்ணி சுண்டி வரட்டும். காலையில் ராகி தோசை கூட சிக்கன் கிரேவி நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.